வெல்கம் பேக் கைஸ். என்னடா மண்ணை கிராண்டுன்னு எழுதியிருக்கு, அதுதானங்க பார்க்குறீங்க? ஆமாங்க, நம்ம இப்போ இருக்கிற இடம் மன்னார்குடி. மன்னார்குடியில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட், மிளகாய் ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி நம்ம அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். அண்ட் இது தொடங்கி ஒரு 2-3 months கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் இட்ஸ் லைக் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. பேர் தர அசைவ உணவகம், நமக்கு பிடிச்சதே தானுங்க. உள்ளார போவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் உள்ளார வந்து பாருங்கள் என் கூட. உள்ளார போனோடனே வெல்கம் டு V3 Eats Eat and Travel Happily. நம்ம உள்ளார வந்தோடனே வெல்கம் போட்டிருந்தது லெஃப்ட் சைட் திரும்பினா மிளகாய்க்கு மிளகாய் அண்ட் ஆம்பியன்ஸ் இட்ஸ் லைக் ரியலி அமேசிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி இட்ஸ் ரியலி இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் அங்கே இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு அண்ட் அந்த சீட்ஸு இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே அண்ட் இட்ஸ் வெரி நைஸ். சார் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, தம்பி நீங்கள் உள்ளே வந்து பாருங்கப்பான்ட்டு உள்ளே கூப்பிட்டாங்க. அண்ட் அங்கே பார்த்தா நம்ம பரோட்டா மாஸ்டர் பரோட்டாவை மாவு பிசைஞ்சு பரோட்டா போட்டுட்ருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சைனீஸ் எல்லாமே இருக்குது. இங்கே நிறையா இட்ஸ் லைக் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இட்ஸ் லைக் நிறையா இருக்குது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே அஜினமோட்டோ இருக்கான்னு பார்த்தேன், பட் இங்கே இல்லை. அண்ட் நான் அவங்ககிட்ட கேட்டேன், அவங்களும் நாங்கள் அஜினமோட்டோ போடுறதில்ல அப்படின்னாங்க. பட் நான் போய் திருப்பி பார்க்கும்போதும் அங்கே அஜினமோட்டோ எதுவுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு இந்த சத்தம் கேட்டுச்சா? அந்த தோசை ஊற்றும் போது அந்த தண்ணியை தெளித்து அந்த 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 தொடப்பத்தை வச்சு லைட்டாக ரெண்டு நவுத்தி லைக் அமேசிங்கில். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தந்தூரி கெபாப் எல்லாமே கிடைக்கிது, எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கிது. இது ஆக்சுவலி இது ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே சைனீஸ் கிடைக்கிது, இந்தியன் கிடைக்கிது. அண்ட் இந்த மந்தி அதெல்லாம் கொண்டு வரலான்னு பிளான் வச்சுருக்காங்க. அண்ட் இட்ஸ் லைக் வெரி நைஸ். நீங்களே பாருங்களேன், சுற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சோடா அதெல்லாம் இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் மெனு கார்டு. யூ கேன் சி இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேன் பாஸ் இட் அண்ட் சி தட். இது முட்டை லாப்பா. இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நான் சாப்பிட்டதில்ல. தான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் ட்ரைங் திஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மாஸ்டர் வந்து சூப் கேட்டிருந்தோம், அதனால் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் முட்டை லாப்பா எப்படி இருக்குன்னு. அண்ணன் பரோட்டா மாஸ்டர் வந்து லைக் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது. அங்கே பாருங்கள், வேறு லெவலில். சிக்கன் 65க்கு கேட்டிருந்தோம், ஐ மீன் லாலிபாப் கேட்டிருந்தோம். அண்ட் அதுக்காக நிறைய ப்ரிப்பரேஷன் கடன்னு யூ கேன் see that. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபேவரெட் இந்த பட்டர் சிக்கன் இருக்குல்ல, அது சாப்பிடாமையா. அண்ட் இங்கே நானும் நல்லா அருமையாக இருக்கும், பட்டர் நான். அது மட்டும் இல்லாமல் லைக் இங்கே ப்ரான் 65 இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லாமே நம்ம டேபிளுக்கு வரும்போது லைக் அங்கே குக்கிங்கும் நல்லா நீட்டாக க்ளீனாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் மெயினாக அதுதான் பார்த்தேன். பாருங்கள், எல்லாருமே தலையில் வந்து ஹெட் கவர்ஸும் அது மட்டும் இல்லாமல் ஆப்ரான்ஸ் போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ், நமக்காக சிக்கன் லாலிபாப் நம்ம ஆல் டைம் ஃபேவரெட்டில் அதுவும் இருந்துச்சு. மாஸ்டர் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு. மாஸ்டரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கே லைக் நீங்கள் ஃபுட்டு சாப்பிடும்போது நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னடா வயிறா, என்னடா இது இவ்வளோ சாப்பிட்றேன்? அவங்க டேஸ்ட்டாக இருக்குங்க, என்னங்க பண்ணுறது, நமக்கு அது வாட்டுக்கு இறங்கிடுது. இதில் எல்லாமே இருக்குது நான் சொன்னது. லாலிபாப்லேருந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸு அண்ட் சிக்கன் ஒரு வெரைட்டி கொடுத்துருந்தாங்க கைஸ். அது இட்ஸ் லைக் ரியலி அமேசிங். இது முட்டை லாப்பா. நான் வந்தோடனே முதல்ல இதுதான் ட்ரை பண்ணணுன்னு இருந்தேன். இந்த கிரேவி இருக்குது பாருங்கள், சிக்கன் கிரேவி, இட்ஸ் லைக் ரியலி அமேசிங். அது ஒரு மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் இதுவும் ஒரு சிக்கன் வெரைட்டி தான். சூப்பு அண்ட் நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு, சிக்கன் லாலிபாப் நம்ம ஃபேவரெட்டு. அண்ட் வேறு என்ன, இது பட்டர் சிக்கன் கைஸ். அது பட்டர் சிக்கன் அந்த லாஸ்ட்டில் இருந்தது. ஓகே, வாங்க நம்ம சாப்பிடுவோம்.
எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குலுக்கி சர்பத்தும் நமக்காக போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கைஸ். சில்லிலாம் போட்டு இருக்கும். நான் அது குடிக்கும்போது அதுவும் சொல்கிறேன். ஃபஸ்ட் சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். சூப் வந்து இங்கே நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், சூப் இட்ஸ் ஓகே ஆவரேஜ். பட் இவங்கக்கிட்ட கிடைச்ச மற்ற வெரைட்டிஸை பார்க்கும்போது சூப் ஆவரேஜ் தான். ஏன்னா மற்ற வெரைட்டிஸ்லாம் இட்ஸ் லைக் அப்படி டாப் டக்கர் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே சிக்கன் லாலிபாப் ட்ரை பண்ணுவோம். இங்கே வந்து மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க. மயோனைஸ் வந்து இவங்க அந்த கடையில் ஹோல்சேலில் வாங்கி அப்படிலாம் இல்லை, இது இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே கொடுக்குறாங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து அந்த அவுட்டர் கோட்டிங் மசாலாஸ் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஃப்ளஷ் தான் இருக்குது, சிக்கனோட ஃப்ளஷ் தான் இருக்குது. அவுட்டர் கோட்டிங் அந்த மசாலாஸ் எதுவுமே இல்லை. அதுக்காக தான் நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இட்ஸ் லைக் டேஸ்ட்டு சும்மா அப்படி இருந்தது கைஸ் உண்மையிலேயே இந்த மயோனைஸோடு சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை லாப்பாக்கு வந்துட்டோம். அண்ட் முட்டை லாப்பாக்கு முன்னாடி இந்த ப்ரானையும் ட்ரை பண்ணிவிடுவோன்ட்டு ப்ரானை சாப்பிட்டோம். ப்ரான் 65 இது எனக்கு அப்படியே இறங்கிட்டே இருக்குது கைஸ். அது உண்மையிலே ரியலி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே அவங்க சீ ஃபுட்டு தான் அது. பட் ஈவன் தோ ஸ்டில் பயங்கர ஒரு அது ஒரு டேஸ்ட்டு. இட்ஸ் லைக் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்குன்னு தெரியல. நான் ரொம்ப லைக் பண்ணேன். அண்ட் நம்ம முட்டை லாப்பாக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ட்ரையிங். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை பார்த்தா தெரியும், உள்ளே உங்களுக்கு அந்த லேயர் முட்டை லேயர் இருக்குது. அண்ட் பரோட்டா இட்ஸ் லைக் ஆசம். ஆக்சுவலி இந்த சிக்கன் கிரேவி தான் நான் சொன்னேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு கைஸ். அவங்க அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது எப்படி சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரு சிக்கன் கிரேவி வைப்போம்ல, அண்ட் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் போனால் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டேஸ்ட்டு. அது எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லி விவரிக்கிறதுக்கு என்னால் முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நான் இது ஒரு 2-3 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். இந்த பரோட்டாக்கு இட்ஸ் லைக் பக்காவாக இருந்தது. அது எனக்கு இவ்வளோ ஃபுட்டும் நான் சாப்பிட வேண்டியதுனால எனக்கு ஆசையாக இருந்துச்சு அந்த லாப்பாவும் ஃபுல்லாக சாப்பிடும்போது. பட் நிறைய ஃபுட் நான் டேஸ்ட் பண்ண வேண்டியதுனால என்னால் ஃபுல்லத்தையும் என்னால் சாப்பிட முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இருங்க ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றேன். அந்த ஆனியனும் வச்சு சாப்பிடும்போது இட்ஸ் லைக் டேஸ்ட் ஆசம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டர் நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், பட்டர் நான். அண்ட் திஸ் இஸ் பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன் பற்றி, இங்கே கிடைக்கக்கூடிய பட்டர் சிக்கன் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது ரியலி இட்ஸ் ஆசம் டேஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பர்ஃபெக்டான அந்த டேஸ்ட் எனக்கு கிடச்சி. நான் கூட நினச்சேன் நம்ம மன்னார்குடியில் இருக்கோம், ஸோ இங்கே யார் அந்தளவுக்கு அந்த மாஸ்டர் வந்து செய்வாரா அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் நான் வேணா டேஸ்டட் இட். நான் அவங்கக்கிட்ட அப்போயே சொன்னேன், இட்ஸ் லைக் பக்காவாக இருக்குது. அந்த சிக்கனை பாருங்களேன், அந்த சிக்கன் நமக்கு வந்து நார்மல் சிக்கன்லாம் போட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதில் அந்த டிக்கா மாதிரி ரெடி பண்ணி தான் போடணும். பக்காவாக இருந்தது, டேஸ்ட் ஆசமாக இருந்தது ரியலி. அண்ட் எனக்கு அது பக்கா ரொம்ப பிடிச்சிது ஆக்சுவலி அந்த பட்டர் நானோட சாப்பிடும்போது. அண்ட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்ட் நல்ல இது உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நான் இதுவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல லைக் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு. பட் இட்ஸ் ஆசம், ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா எனக்கு நிறைய ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி. இட்ஸ் லைக் நிஜமாலே இட்ஸ் வேறு லெவல் கைஸ். அண்ட் சிக்கன் நூடுல்ஸ், பொதுவாக நான் வெளியே போனால், இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் நான் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி சட்டிலான டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு அது பிடிக்காது. பட் நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது லைக் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது எந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ல, எனக்கு அதே சேம் அந்த நூடுல்ஸில் கிடச்சிது. லைக் உண்மையிலே இதுவும் நல்லா இருந்தது இங்கே. அண்ட் பாருங்கள், கொஞ்சம் கூட விடாமல் சாப்பிட்றேன். அடுத்தது அதுக்குள்ளே எங்ககிட்ட தோசை இருக்குன்னாங்க, கோன் தோசை. ஆக்சுவலி கீ ரோஸ்ட்டு, கோன் தோசைன்னு சொல்லலாம்னா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அதை நம்ம கோனை எடுத்து அப்படியே தலையில் வச்சுக்கலாமா? இல்லை வேணாம், நம்ம வாய்க்குள்ளே சாப்பிட்றலாம். தம்பி பாருங்கள், அடித்து நவுத்துறான். மைனஸு சிக்கனு இது போதுங்க அண்ணே, அங்கே பாருங்கண்ணே சண்டை போடுறான் மைனஸ் பிளேட்டு கூட. ஓகே, நம்ம இந்த தோசையை சாப்பிட போகிறோம். நீங்கள் பாருங்கள், அதை அப்படியே கையில் தூக்கினா அழகாக வருதில்ல.
பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், தூக்கி தூக்கி விளையாடிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்கு சாப்பிட்ணும்ல, சோறில் விளையாடக்கூடாது, சாப்பிட்றணும். இங்கே கார சட்னி, சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு சாம்பார் இட்ஸ் லைக் நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் தான். இங்கே நல்லா இருந்தது சாம்பாரும். கார சட்னியும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பிளேட் ஓரமாக வச்சுட்டு தோசை வில் ட்ரை. சாம்பார், கார சட்னி வரமாட்டேங்குதுங்க. அண்ட் இது தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிலாம் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடலாம் இல்லைங்க. உண்மையிலே லைக் ஜஸ்ட் அப்போ ப்ரிப்பேர் பண்ணது தான். லைக் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே. நான் போய் உள்ளார கிச்சனில் பார்க்கும்போதும் பார்த்தேன், அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸு அண்ட் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடம், எவ்ரி திங் இஸ் வெரி நீட். அந்த டேஸ்ட்டு வந்து பக்கவாக இருந்துச்சு. அந்த கார சட்னி எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது லைக் ஆசம். தோசையும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து இன்னும் நிறையா வெரைட்டிஸ் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம அந்த குலுக்கி சர்பத்தையும் குடிச்சிட்டோம். அப்படியே ஒரு மாதிரி காட்டாக இருந்துச்சு கைஸ். அது அந்த காரம், அந்த லெமனோட புளிப்பு எல்லாம் சேர்த்து இதில் வந்து மிளகா கட் பண்ணி போட்டிருப்பாங்க. இதில் உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டு. சால்ட் போட்டிருப்பாங்க. ஃபுல்லுத்தையும் முடிச்சிட்டோம் கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு இங்கே பிடிச்சது வந்து அவங்க ப்ரான்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் பட்டர் சிக்கன் அண்ட் வந்து முட்டை லாப்பா. நம்ம கடைசியாக இதை எடுத்து வாயில் போடுவோம். இதோட எக்ஸாக்ட் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சி விடுங்க. அண்ட் மெயினாக மன்னார்குடியில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் கோ ரெஸ்டாரண்ட், மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட். சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டியாக இருக்குது ஃபுட்டு. அண்ட் சூப் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பி விடுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் see you in the next vlog.